ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் போலி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு டிஃபனாக கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாம் போட்டிருக்கேன். அது எல்லாமே வந்து ப்ளேலிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம போலி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம போலி மாவு செய்யலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து ரொம்ப திக்காக பிசையக்கூடாது, கொஞ்சம் தளர்வாக தான் இருக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுக்கலாம். நீங்கள் நெய் சேர்க்கும்போது ரொம்ப வந்து போலி வாசனையாகவும் இருக்கும், அதுவும் இல்லாமல் கையில் ஒட்டாமல் இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு. இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல மாய்ச்சராக கிடைக்கும் இந்த மாவு. இப்போ இந்த போலி மாவு நம்ம பிசைஞ்சியாச்சு. இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு இது அப்படியே வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா ஊற வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம பூரணம் வந்து ரெடி பண்ணலாம் போலிக்கு செய்கிறதுக்கு. அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு தேங்காய் அப்படியே எடுத்துருக்கிறேன். இதை நல்லா துருவிட்டு இந்த பேனில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த பேன் நல்லா சிம்லேயே வந்து இந்த தேங்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு வெல்லத்தை எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1.5 கப் அளவு கூட எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அங்கங்கே வந்து வெல்லமாக இருக்குது இல்லையா, அதனால் நம்ம வந்து 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா வந்து அந்த வெல்லம் வந்து நல்லா வேகணும் இந்த தேங்காவில். இப்போ பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வருது பாருங்கள். இந்த வெல்லமும் வந்து நல்லா கரைஞ்சிருக்கு. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற வெல்லம் வந்து ரொம்ப சுத்தமான வெல்லம் தான். இப்போ நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தூசு இருந்ததுன்னா வெல்லத்தில் நீங்கள் முதல்ல வந்து பாகாக காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா வந்து அந்த வெல்லம் வந்து இறுகி வருது பாருங்கள். இப்போ அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஆற வைக்கலாம். இப்போ நம்ம போலிக்கு பிசைஞ்ச மாவு ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. ஒரு 2 மணி நேரத்துக்கு இது நல்லா ஊறினா தான் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நான் ஒரு கட்டர் போர்டு வச்சுக்கிறேன். அதில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட வாழை இலை இருந்தாலும் அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம போலி மாவை வந்து கொஞ்சமாக எடுத்து இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாவை வந்து இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விடலாம். நம்ம கொழுக்கட்டையெல்லாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ நம்ம முதல்ல வந்து இந்த மாதிரி கையிலே வந்து திரட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஆறின பூரணத்தை ஒரு உருண்டை எடுத்து இதுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பூரணத்தை நம்ம ஒரு சைடாக எடுத்து ஒன்று ஒன்றா வந்து மேலே மேலே வச்சு அந்த மாதிரி நம்ம அடுக்கி இந்த மாதிரி வந்து நம்ம மூடும்போது கொஞ்சம் கூட வந்து அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியே வராமலும் இருக்கும். அப்படியே வந்து உள்ளேயே வந்து அது நல்லா வந்து சீட் ஆகிடும். இப்போ நம்ம அதை மூடிட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து பின்புறமாக வச்சு நல்லா வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து வெளியில் வந்து லீக் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம எல்லா பக்கமும் நல்லா வந்து உருட்டி எடுத்துட்டோம். ஒரு வாட்டி நம்ம கையிலே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம நெய் தடவைனா கவரில் இது வச்சுட்டு கையில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து நல்லா வந்து திரட்டி விட்டுக்கலாம். நம்ம அடையெல்லாம் எப்படி நம்ம கையிலே திரட்டுவோமோ அதே மாதிரி தான் வந்து இது திரட்டணும். உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் கூட வந்து கையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவு வந்து ஒரு இடத்துல நின்றுடும், அதுக்கப்புறம் வந்து பூரணம் வந்து ஒரு இடத்துல நின்றுடும். அதனால் நம்ம ஈவனாக வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இப்போ நான் அடுப்பு மேலே ஒரு தவா வச்சு நல்லா சூடு படுத்திருக்கேன். தவா வந்து சூடாகாமல் இருந்தால் கூட வந்து உங்களுக்கு போலி வந்து நல்லா வராது. இப்போ நம்ம ஒரு சைடு வந்து திருப்பி போடலாம். ஒரு சைடு வெந்த உடனே தான் வந்து இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி போடணும். இப்போ நம்ம வந்து நெய் வந்து தடவி விட்டுக்கலாம்.
நிறைய பேர் வந்து ஓரத்தில் வந்து நிறைய நெய் விடுவாங்க, இல்லைன்னா எண்ணெய் விடுவாங்க. அது வந்து ரொம்பவே வந்து ஆயிலியாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து தேவையான அளவுக்கு வந்து நெய் வந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அளவாக வந்து நெய் வந்து செலவாயிருக்கு. அதுவும் இல்லாமல் நல்லா பாருங்கள் உப்பி வருதுன்னு. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் ஒரு 2 மணி நேரம் பொறுத்து கூட இதை சாப்பிட்டாலும் ரொம்பவே வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் இது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வந்து நம்ம பொறுமையாக வந்து சுட்டு எடுக்கணும். இந்த டிஷ் நீங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து எண்ணெயில் கூட வந்து செய்யலாம். ஆனால் நீங்கள் வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயிலில் செஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொறுமையாக வந்து சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இது வந்து நல்லா வந்து உப்பி வரும். இப்போ அவ்வளோதான், நம்ம சூப்பரான போலி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான போலி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டிஷ்ஷில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.